அவர் கேடகமாக இருந்தவர் நம்மை பாதுகாக்கிறார். அந்த பாடலை பாடும்போது எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான், என் மனைவி, என்னுடைய மகள் 4 பேரும் ஒரே பைக்கில், மகளை முன்னாடி வச்சுட்டு மீதி பேர் பின்னாடி உட்காந்து 4 பேரும் ஒரே பைக்கில் கொஞ்சம் ஓட்ட முடியாத சூழ்நிலையில் போயிட்டுருக்கோம். ஒரு பிரிட்ஜு மேலே ஏறுறோம். பிரிட்ஜு மேலே ஏறி கரெக்டாக நடு பிரிட்ஜு, ஆனால் ஓரமாக தான் போயிட்டுருக்கேன். ஒரு பெரிய சவுண்டு, ஒரு பெரிய கார் வந்து செம்ம ஸ்பீடாக வந்து ஒரு சடன் பிரேக் அடித்தா எப்படி ஒரு பிரேக் அடிக்குமோ அப்படி ஒரு பிரேக் அடித்த சவுண்டு கேட்டுச்சு. என்னால் திரும்பி பார்க்க முடியல, ஏன்னா பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கிறேன். இப்படி திரும்ப முடியாது, இப்படி திரும்ப முடியாது. சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் நான் வண்டி கொஞ்சம் ஓரம் நிறுத்திட்டு அப்புறம் போகிறேன். ஒரு கார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு. என்ன நடந்தது தெரியல. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த அந்த பைக்கில் வந்தவங்க, ஆட்டோவில் வந்தவங்க சொன்னாங்க, கொஞ்சம் மிஸ்ஸுங்க, உங்கள் பின்னாடி வந்த காரு ஓவர் ஸ்பீடில் வந்து ஒரு ஒரு 2 செகண்டுக்குள்ளே உங்களை இடிச்சிருக்கோம். ஒருவேளை இடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, பிரிட்ஜிலேருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சிட்டே போயிருப்பீங்க. இல்லை சைடில் போனதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக இடிச்சிருந்தா பிரிட்ஜு மேலேருந்து நீங்கள் 4 பேர் கீழே விழுந்திருப்பீங்க. ஏதோ அங்கே ஒயிட் ட்ரெஸ், 4 பேர் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கோம், நீங்கள் கும்பிட்ற சாமி தான் உங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போ தான் யோசனை பண்ணுறேன். இந்த வரி அந்த அன்றைக்கி போயிட்டு அந்த சபையில் அங்கே பாட்டு பாடுறேன். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவுக்கு எட்டா ஒரு பேர் அமைதி நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கு. பாருங்க, அங்கே என்ன நடந்தது தெரியல, அந்த கார்காரன் எப்படி வந்தான்னு தெரியல, அவன் எப்படி ஒதுங்கி போனான்னு தெரியல. கர்த்தர் அந்த இடத்துல பேர் அமைதியாய் அவர் எங்களை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் நான் அந்த கர்த்தருக்கு அந்த காரியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.